ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் சொந்த வீடியோவில் யாரா அந்த பையன் நான் தாண்டா பையன் யாரா அந்த பையன் நான் தாண்டா பையன் அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இதில் தான் வந்து நம்ம திவாகர் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருந்தார்ல. அதில் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் நான் பார்த்தேன். ஏன்னா ஓட்டிங் வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஏன்னா அஃபிஷியல் ஒரு 8 மணிக்கே வந்துருச்சு. ஸோ இதில் ஏதாவது ஒன்று நடக்கும்னு பார்த்தேன். எதுவும் நடக்கலை. நான் பேசுகிற வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து 8:45 ஓகேவா. ஸோ அது வரைக்கும் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன். பட் ஓட்டிங்கில் யாரெல்லாம் வந்து இருக்கா, அனலைசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இதில் என்னென்ன டாஸ்கில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் எக்ஸ்க்ளூசிவாக கண்டென்ட் வந்து இப்போ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் அப்படின்ற ஒரு டாஸ்க்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் கமருதீன் வந்து பார்வதிக்கு எதிராகவும் திவாகருக்கு எதிராகவும் திரும்பிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து ஒரு சில பேருக்கு டாஸ்கே புரியல, உட்காந்து பிக் பாஸ்ட்டை கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மாதிரி பார்க்க முடியுது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கமருதீனுக்கு மேல் மாடி காலி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. ஸோ மேல் மாடினா மண்டையில் மூளை இல்லைன்ட்டு அவர் அதுக்கு வேறு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு பிக் பாஸ் சொன்னோன்னே இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னொடனே ஓகே சார் சாரி சார் சொல்லிட்டு திவாகருக்கு மேல் மாடி காலி மண்டையில் எதுவும் இல்லை அப்படின்றாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் வந்து மண்டையில் எதுவும் இல்லைன்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து முதல்லையே அணுகுண்டை போட்டாங்க அப்படிங்கிறது தான். அப்புறம் நம்ம கனி வந்தாங்க. கனி வந்துட்டு யாரெல்லாம் வந்து வேலை பார்க்குறேன்ட்டு ஓப்பி அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதில் பார்வதியும் திவாகரன்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வர்றவங்கெல்லாம் வந்து பார்வதி திவாகர் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கனி கேங் குறிப்பாக அடிக்கிறாங்க போட்டு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து கலையரசனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வினோத் சொல்கிறாரு. வினோத் வந்து கலையரசன் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து வெஞ்சன்ஸ் கேம் தான் இங்கேயே ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதில் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு, கானா வினோத் சிரிச்சுட்டே நாமினேட் பண்ணுறாரு, பிரவீன் ராஜ் சிரிச்சுட்டே பின்னாடி நாமினேட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு 2 பேர் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விக்ரம் வராரு. விக்ரம் வந்துட்டு ஒன்றும் பேமெண்ட் இல்லை சும்மாவே அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமி சபரி இந்த மாதிரி இந்த பாசிட்டிவாக சொல்கிறாப்புல. உடனே பிக் பாஸ் கூப்பிட்டு அது கிடையாது ஏன் வேறு மாதிரி சொல்லிருந்தோடனே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கலையரசன் ஏன்னா அவன் தான் வந்து எதுவுமே பண்ணாமல் போய் லீரெக்ஸில் போய் படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வந்து சொன்னார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் பேசிக் க்ரைட்டீரியா அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லலாம். ஸோ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு டாஸ்கே புரிதல் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் இவங்க வந்து இன்னும் விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது அப்போ திவாகர் இவங்களை பிறந்தது கரெக்டு தான். விக்ரம்னா என்ன பண்ணிட்டு இருக்கான் 20 நாள் 25 நாள் அப்படின்னு கேட்டது, உன்னோட எனக்கு என்ன டேலண்ட் இருக்கா, நீ என்ன டேலண்ட் அவனுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டது, இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேன் திவாகர் இந்த ரோஸ்ட் கொடுத்தது அப்படிங்கிறது டிசர்வ்டு தான். ஏன்னா இப்போ அடுத்து அதுதான் வந்து வரப்போகுது. எஃப்ஜே பேசுனதாக இருக்கட்டும், எஃப்ஜே பேசும்போது ரம்யா பேசும்போது கொந்தளிச்சது, இந்த மாதிரி ஒவ்வொரு பேச்சுகளும் ரம்யா பேசுகிறப்ப பயங்கரமாக கொந்தளிச்சிருந்தார் நம்ம ஆள். அது எப்படி நீ சொல்லலாம், நீயே நடிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன ஆயா பாயான்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டா. அவளை எஃப்ஜே வந்து குட்டிக்காரெல்லாம் அடிச்சு திங்குன்னு வெட்டின ஆடு மாதிரிலாம் வெட்டி கிடந்தேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு எபிசோட் ரிவ்யூவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக அதில் வந்து வரல. ஸோ வந்து பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டாஸ்க் தான் எனக்கு வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து டாஸ்க் இன்னையோட ஓவர், அவ்வளோதான். நாளைக்கு வந்து உடைமைகளை திருப்பி கட்டுருவாங்க. பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டு இவ்வளோ தான் செலெக்ஷன் இருக்க போகுது. நாளைக்கு இன்னும் லைவ் வந்து ரொம்ப மரணம் மொக்கையாக போக போகுது அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிருச்சு. இனிமேல் ஒன்றும் போய் பேசுகிறதுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் விளையாடுறது அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய புதிராக இருக்குது. பிக் பாஸ் ஒன்றும் வந்து சொல்லித்தர மாதிரி இருக்குது. ப்ளீஸ் பண்ணுங்கள், ப்ளீஸ் செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து பிக் பாஸ் வந்து இந்த கண்டஸ்டன்ஸுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் திவாகர் மாதிரி ஒரு ஆள் ஈவெண்ட்டோ பல பேர்கிட்ட விமர்சனம் இருக்குது. திவாகருக்கு என்ன இவரெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்மளே விமர்சிச்சிருக்கோம். ஆனால் உள்ளே போய் இவங்க எல்லாம் கேம் விளாட்றதோட இந்த ஆள் வந்து கேம் விளாட்ற நல்லா தான் இருக்குது. சில வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாருன்னா வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கே பாருங்கள் எல்லா ஊதையும் கிழிச்சிட்டாருங்க. ரம்யா கிழிஞ்சிருச்சு, சபரியை கிழிச்சு விட்டார், எஃப்ஜே கிழிச்சு விட்டார், கனியை கிழிச்சிட்டார், வேறு யார் இருக்கா கெமியும் சொல்லிட்டாரு, அரோராவே முடிச்சு விட்டார். எல்லாத்தையுமே எல்லாம் சும்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டார். வைல்டு கார்டு பண்ண வேண்டிய வேலையை இவர் வந்து உள்ளே வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பிக் பாஸ்க்கு வேணும். கேள்விகள் கேட்கணும், அதற்கு பதில்கள் சொல்லப்பட வேண்டும். சும்மா உட்காந்து நல்லவனாக நடிச்சுட்டு நான் வந்து ஜாலியாக போகிறதுக்கு இது ஒரு இடம் கிடையாது அப்படிங்கிறதை மீண்டும் நிரூபித்த திவாகர் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு திவாகருக்கு இது முடிஞ்சவொடனே நிறைய பேர் சொல்லுவாங்க ஓட்டெலாம் குறையும் அப்படிலாம் கிடையாது. திவாகருக்கு பயங்கரம் ஏறப்போகுது அப்படிங்கிறது தான். கனி ஒரு சில இடத்துல நல்ல கேரக்டராக தான் இருக்காங்க. ஆனால் இந்த அன்பு கேங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அவங்கக்கிட்ட ரொம்ப ஃபேவரிசம் பார்க்குறதுனால அவங்களுடைய குட் குவாலிட்டிஸும் வந்து அடியாகுது அப்படிங்கிறது எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க? நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. அதுதான் எனக்கும் வந்து தோணுச்சு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் டாஸ்க். இதை எப்படி ஆடுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்னைக்கு போட்டு உடைச்சது அப்படிங்கிறது திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம் அப்படிங்கிறது தான். ஸோ வேற லெவல் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான். அடுத்து எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் வந்து போட்டு பொழந்துட்டாருங்க. அது ஒன்று தான் இதில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு மொமெண்ட்டாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதுதான் நல்லா இருந்தது ஆக்சுவலாக. என்னன்னா எஃப்ஜே வந்து இவர் 24 மணி நேரம் தூங்குறாருன்னு சொல்லி சொன்ன உடனே வாட்டர்மெலன் வந்து போட்டு பொழந்துட்டாரு. இவனுக்குலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இவன் 24 மணி நேரம் அங்கே தூங்குவான், இங்கே தூங்குவான், இங்கே தூங்குவான், அங்கே தூங்குவான். விக்கல் விக்ரமுக்கு ஒரு போடு. சீக்கு வந்து கோலி மாதிரி வந்து இவன் ஆடிட்டு கிடப்பான். வேற என்ன பீட் பாக்ஸ் பண்ணுவான். விக்ரம் வந்து நடிக்கிற மாதிரி வந்து சில வேலையை செய்வான் தவிர அவனும் வேலை செய்ய மாட்டான். அவனும் வேஸ்ட்டாக தான் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி போட்டு உடைக்கிறாரு. எஃப்ஜே வந்து எதுவும் பண்ண முடியல. வித்த காட்டிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதி சொல்ல அவனுக்கு இன்னும் ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிறது தான். நாமினேஷன் ஃபேஸ் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரே போடு எஃப்ஜேவை பொழந்து தள்ளிட்டாரு வாட்டர்மெலன். அதாவது இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அடி, பேரடி எல்லாத்துக்கும். ஏன்னா உள்ள இருக்கிற எல்லாம் பயப்படணும். நம்ம என்ன பண்றோம், வீட்டில் சும்மா இருக்கோமா அப்படின்ற மாதிரி அடிச்சு நகர்த்துற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து பதிவு பண்றாரு. எஃப்ஜே வந்து ஒண்ணுமே பண்ணாம சும்மா அப்படியே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி பறந்துக்கிட்டு அவர் வெறுப்பேற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி கிளியர். அவருடைய பாயிண்ட்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கான் அந்த வீட்டில், தூங்குறது மட்டும் தான் பண்ணியிருக்கான். போய் அங்கே போய் உட்காந்துருக்கான், பெஞ்சை தேய்ச்சிருக்கான், 2 வாரம் பெஞ்சை தேய்ச்சிட்டு சூப்பர் டீலக்ஸ்லேருந்து நாமினேஷன் ஃப்ரீ வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லா குற்றச்சாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக வைக்கிறார். ஸோ நல்ல ஒரு பேஸ் தான் இது வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இனிமேல் அடுத்தடுத்து வரிசையாக நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம எபிசோடில் பேசுவோம். சரி, எல்லாரும் வந்து ஓட்டிங்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அஃபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ வழக்கம் போல் கானா வினோத் தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லீடிங்கில் இருக்கார். 2ஆம் இடத்தில் கமருதீனுக்கும் நிறைய வாக்குகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து 3ஆம் இடத்துல வந்துட்டா பார்வதி இருக்காங்க. பார்வதி வந்து 3rd பிளேஸில் இருக்காங்க. அடுத்து 4ஆவது இடத்துல அரோரா, 5ஆவது இடத்துல கலையரசன். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டிங்ஸ் இப்போதைக்கு. கலையரசன் இந்த வாரம் வெளியேறது உறுதி. ஏன்னா ஒன்றுமே பண்ண மாட்டான், மக்கள் செம்ம வெறுப்பாக இருக்கான். பிக் பாஸே வந்து பார்த்தீங்கன்னா 2 வட்டம் அவனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கும்போது நல்லா யோசிங்க அப்படின்ற மாதிரி குழப்பி விட்டாப்புல. ஸோ அதனால் வாய்ப்பே கிடையாது அவன் வருவதற்கு அப்படிங்கிறத நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன். கலையரசன் தான் இந்த வாரம் இருப்பான். வேறு வாய்ப்பே கிடையாது. ஓகே. ஸோ கானா வினோத் முதலிடம். அஃபிஷியலே அப்படி தான் இருக்குது, அன்அஃபிஷியல் அப்படி தான் இருக்குது. அரோராவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுன் ஆகிட்டாங்க. பாரதியுடைய கேம் வந்து மக்களுக்கு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே. ஸோ கானா வினோத் என்ன பண்ணிட்டாரு, இவ்வளோ ஓட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து எப்படி விளையாண்டார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நல்ல பாடுவார். தர்பூசணி வச்சு தான் கண்டென்ட்டு. மேபி தர்பூசணி வர்றப்ப இவருக்கு ஓட்டு இருக்காங்கிறது பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம இந்த ஓட்டை கவுண்ட் பண்ண முடியாது. கமருதீன் இப்போ கொஞ்சம் பெட்டர். பட் இன்னைக்கு திருப்பி அரகன்ட்டு ஆரம்பிச்சிட்டாப்ல. இந்த மாதிரி ஆரம்பித்தா ஓட்டு குறைஞ்சிரும் கமருதீனுக்கு. அதனால் எச்சரிக்கை. ஸோ கடைசி டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துக்கிட்டோம். அடுத்து பார்வதி பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக ஆடுறாங்க. பட் சொல்ல முடியல அவங்களையும். நம்ம யாரையுமே இந்த இதில் சொல்ல முடியல. அரோரா ரொம்ப டல்லு தான். கலையரசன் இல்லை, வேறு யாராவது இருந்தாலும் அரோரா தான் இந்த வட்டம் போயிருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதுதான் வந்து அஃபிஷியல் கானா வினோத், கமருதீன் மற்றும் பார்வதி. ஓகே, உங்களுடைய கருத்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.